கட்சியை இயங்குதா இயங்கலையான்னு நமக்கு தெரியல. கம்ப்ளீட்லி பார்ட்டி வந்து கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு காணாமல் போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பார்ட்டியை தலைமறைவாகி விட்டது. ஒரு தனிநபர் தலைமறைவாகலாம், ஒரு பார்ட்டியை தலைமறைவானது என்பது விஜய் கட்சியில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். விஜய் தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை, எதுவும் இல்லை, அமைதியாக இருக்காங்க. விஜய் கிட்டேருந்து எந்த வார்த்தையும் இல்லை, ரெண்டாம் கட்ட தலைவர்கிட்டேருந்து எந்த வார்த்தையும் இல்லை. நாளைக்கோ நாளை மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ அல்லது அதற்கும் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ தாவேகா விஜய் ஒரு வாய் திறந்து இந்த அழைப்புகளை நிராகரித்து விடுகிறார். எங்களுக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி ரெண்டுமே வந்து முக்கியம், யாருடனும் கூட்டணி இல்லைன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டாருன்னா அப்போ அதிமுகவோட நிலைமை இன்னும் பலவீனமாக போயிடும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எல்லாமே அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூரில் மக்களை சந்தித்த பிறகுதான் கட்சியின் செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கரூருக்கு எப்போ போவாங்கங்கிறது தெரில, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற கட்சியை பற்றி தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. மேபி இது ஒரு நியூ எரா ஆஃப் பாலிடிக்ஸா, காமா வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியும் தோண வைக்குது. ஆக்சுவலி நியூ எரா ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு இதை சொல்ல முடியாது. நியூ எரானா பாசிட்டிவான திங்காக இருந்தால் தான் நியூ எரான்னு சொல்ல முடியும். இது வந்து இட்ஸ் நியூன்னு சொல்ல முடியாது. எனிதிங் நியூ மஸ்ட் பி பாசிட்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் தன்னை நோக்கி விமர்சனங்களுக்கு அவர் தொடர்ந்து பதில்கள் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலைங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது வந்து இது ரொம்ப வினோதமாக இருக்குது. அதாவது அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் பேசலை. எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவர் பேசலை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகிறது. இந்த ஒரு மாத காலமாக மீடியா தொடர்ந்து விஜயை பற்றி தான் பேசுது. பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. சோஷியல் மீடியா ஃபுல் ஆஃப் இஷ்யூஸ் ரிலேட்டட் வித் விஜயை சுற்றி தான் வந்து டிபேட்டும் நெரேட்டிவும் சொல்லுது. பட் விஜய் அமைதியாக இருக்கார். விஜய் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எந்த விதமான எதிர்வினையுமே வரல, கம்ப்ளீட்டாக வரல. அவர் கட்சிக்கிட்டேருந்து வரல. கட்சியே வந்து இன்றைக்கி விஜய் தான் கட்சி தான் விஜய்னு ஆயிடுச்சு. செகண்ட் ரேங்க் லீடர்ஸே இல்லை. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 13ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவர் வந்து நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு எதுவும் இல்லை. அதுக்கு முன்னால் வந்து ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ போட்டார் ட்விட்டரில், அந்த சம்பவம் நடந்த 4ஆம் நாள். இந்த 2 நிகழ்வுகளை தவிர அவர்கிட்ட எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. டிஜிபி ஆஃபீஸ்க்கு அவர் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தார். அதில் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருந்தாருன்னு ஒரு தகவல் கசிவிடப்பட்டது. அதுக்கும் அவர்கிட்ட எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை. அவர் அங்கே கரூருக்கு போவாரான்னு பார்த்தா கரூருக்கு அவர் போகல. மாறாக வந்து அந்த உதவித்தொகையை வந்து 41 குடும்பங்களில் 39 குடும்பங்களுக்கு அந்த 20 லட்சம் வங்கி கணக்கில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு பெக்யூலர் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ், நியூ டைப் ஆஃப் பாலிடிக்ஸ்னு இதை சொல்ல முடியாது. நியூனா வந்து புதுசாக வரவங்க வந்து அரசியல் செய்வது நியூன்றது வந்து ஐ திங்க் நியூன்னு அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.